இந்த 2014ஆம் வருஷத்துல ஒரு நல்ல தேர்வுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நாடு இவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டமான ஒரு நிலையை சந்திச்சதே இல்லை. இப்படி ஒரு கொடுமையான அநியாயமான ரூபத்தை வேலை இல்லாம திண்டாடுற இளைஞர்கள், மானத்தை காப்பாத்துற ஓடுற தாய்மார்கள், சகோதரிகள், விலையுயர்வால பசி பட்டினியோடு இருக்கிற குழந்தைகள், இப்படி ஒரு துரதிர்ஷ்டமான நிலை இந்த தேசம் கண்டதில்லை. அதனாலதான் சொல்றேன், 2014 தேர்வு வெறும் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான தேர்வு மட்டும் இல்லை. 2014 தேர்தல் இந்த பாரத தேசத்தோட கோடிக்கணக்கான மக்களுடைய ஆசைகளுக்கும் ஏக்கங்களுக்கும் தீர்வளிக்கக்கூடிய தேர்வு. சகோதர சகோதரிகளே, அந்த பக்கம் ஆட்சியை காப்பாத்துற முயற்சி நடந்துகிட்டு இருக்கு, இந்த பக்கம் தேசத்தை காப்பாத்துற சிந்தனையும் செயல்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இந்த 2014ஆம் வருட தேர்தல் ஒரு வித்தியாசமான மூலாதாரமா இருக்க போகுது. காங்கிரஸோட தலைவர்கள் ஆட்சிக்கு வருவோங்கிற பகல் கனவோட டெல்லிக்கு படையெடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் பார்த்து வர்ற 17ஆம் தேதி பிரதம மந்திரியா யார நிறுத்த போறோம்னு அறிவிக்கிறதா சொல்லி இருந்தாங்க. பிரதம மந்திரி யாருன்னு தெரிஞ்சுக்க வந்தவங்க திரும்பி போகும்போது அவங்களுக்கு 3 கேஸ் சிலிண்டர் தான் எக்ஸ்ட்ரா கிடைச்சது. பட்டவர்த்தனமா ஆபத்து இருக்குன்னு தெரியும் போது, அழிவு நிச்சயங்கிற தருணத்துல எந்த தாயாவது சொந்த பிள்ளைய பலி கொடுக்க முன் வருவாங்களான்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. எந்த தாயாவது அரசியல் லாபத்துக்காக தான் சொந்த பிள்ளைய பலி கொடுப்பாங்களா? அதனால அந்த தாய் தன்னோட உள்ளத்துல எடுத்த முடிவு என்ன தெரியுமா? இல்ல, என் பிள்ளைய பலி கொடுக்க முடியாது.